கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்திய குடியரசு தினத்தின் 77வது குடியரசு தின நாளில் உங்களை சந்திக்கிறதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே இந்த குடியரசு தினத்தை குறித்து நான் பேச விரும்புவது என்னவென்றால், முதலாவது இந்திய குடியரசை குறித்து நான் பேசிய பிறகு உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 2026வது ஆண்டு இந்திய குடியரசு தினத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவ செய்தி என்ன? அல்லேலூயா. இந்த 2026ஆம் வருடம் குடியரசு தினத்திலே கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முந்தின நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் தேசம் சுதந்திரம் பெற்றது. இந்தியாவிலே வசித்த முஸ்லீம்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு மேற்கு பக்கமாக இருக்கிற இப்பொழுது இருக்கிற பாகிஸ்தானுக்கு சென்றார்கள். அப்பொழுது அது மேற்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. இந்தியாவிற்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பெருவாரியான முஸ்லிம்கள் இப்பொழுது பங்களாதேஷ் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு பாகிஸ்தானுக்கு சென்றார்கள். அல்லேலூயா. ஸோ இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஆகஸ்ட் 15 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஒரு நாள் முன்னால் பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. அது மேற்கு பாகிஸ்தான், அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு பாகிஸ்தான் பிற்காலத்தில் பங்களாதேஷாக மாறியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மாதிரியான ஆட்சியை இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் பின்பற்ற தொடங்கின என்ற கேள்வியை நாம் சிந்திப்பது நல்லது. இந்தியா மதசார்பற்ற குடியரசு முறையில் ஆட்சியை பின்பற்ற தொடங்கியது. இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாட்டை நாம் பின்பற்ற வேண்டும். செக்குலர் நேஷன். இந்தியா ஒரு மதத்தை சாராமல் ஒரு செக்குலர் நேஷனாக திகழ வேண்டும் என்று நமது தலைவர்கள் விரும்பினார்கள். ஸோ இந்தியா இஸ் a secular country. இந்தியா ஃபாலோஸ் ரிபப்ளிக் பேட்டர்ன். குடியரசு முறையை பின்பற்றி இந்தியாவில் ஆட்சி நடைபெற துவங்கியது. ஆனால் பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்து அதுவும் ஒரு குடியரசு முறையில் ஆட்சியை பின்பற்ற தொடங்கியது. ஸோ பாகிஸ்தானும் இந்தியாவும் ஏறத்தாழ ரெண்டுமே ரிபப்ளிக் கண்ட்ரிஸ் தான். ஆனால் பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற தொடங்கியது. ஒரு இஸ்லாமிக் நேஷனாக அந்த நாடு உருவாகிற்று. ஏனால் இந்தியாவில் வசித்த பெருவாரியான இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் பாகிஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் சென்றார்கள். ஆனால் ரெண்டுமே ரிபப்ளிக் மாடல், ரிபப்ளிக் பேட்டர்ன். குடியரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை கொண்டு ஆட்சி புரிய ஆரம்பித்தது. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி புரிந்தனர். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலாந்து ராணி அவர்கள் இந்தியாவை ஆட்சி புரிந்தார்கள். ஒரு அரசரோ அல்லது ஒரு அரசியோ ஒரு நாட்டை ஆட்சி புரிந்தால் அதுக்கு என்ன பெயர்? முடியாட்சி
முடியாட்சி என்றால் மொனார்கி. ஒரு அரசர் அல்லது ஒரு அரசியின் கீழ் ஒரு தேசம் ஆட்சி புரியப்படுகிறது. ஆங்கிலத்தில் அதற்கு மொனார்கி என்று பெயர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், மற்றும் ஒரு பிரதமர், ஒரு பிரைம் மினிஸ்டர், மற்றும் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு கீழே, பிரதம மந்திரிக்கு கீழே மந்திரிகள் தேசத்தை ஆட்சி செய்தால் அதற்கு என்ன பெயர்? குடியரசு என்று பெயர். குடியாட்சி, குடியரசு, ரிபப்ளிக். மக்களால், மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் மூலமாக ஆளப்படக்கூடிய ஆட்சி குடியரசு, ஜனநாயக ஆட்சி. இந்தியா டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இயற்றப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை ஏற்றுக்கொண்டு அதன்படி இந்தியாவை ஆட்சி புரிவோம் என்று தீர்மானம் எடுத்தது. அது என்றைக்கு என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்றால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக காரணமாக இருந்த அந்த சபை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அது உருவாக்கி, இந்தியாவை நாம் மன்னராட்சி முறையில் நாம் அரசாள வேண்டாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசு ஆட்சியை, ஜனநாயக ஆட்சியை நாம் ஆட்சி புரிவோம், பயன்படுத்துவோம் என்று இந்தியாவை ஆள குடியரசு முறையை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு தேவையான சட்டத்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையில், பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அந்த முன்னுரை, பிரியாம்பிள், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் என்ன கூறுகிறது என்று நாம் பார்க்கலாம். We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடு? சாவரின், சோஷலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஹல்லேலூயா. And to secure all its citizens justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact and give to ourselves this Constitution. அல்லேலூயா. இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பிரியாம்பிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இருந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்ட அந்த குழு, த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, 1949 நவம்பர் 26ஆம் தேதி அது சமர்ப்பித்தது. அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசை ஆட்சி புரிந்த தலைவர்கள்
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவர் கீழே ஒரு பிரதமர் மற்றும் அவரின் கீழ் மந்திரிகள் இந்தியாவை குடியரசு முறையில் ஆட்சி புரிய நாம் வேண்டும் என்று ஜனவரி 26ஆம் தேதி 1950 வருடம் இந்தியாவை குடியரசு நாடு என்று பிரகடனம் செய்தார்கள். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தினார். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலே இயற்றப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசியல் அமைப்பு சட்ட குழு அதை என்ன செய்தது, அதை அப்போது இருந்த ஜனாதிபதி இடத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் சமர்ப்பித்தனர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமர்ப்பித்தனர். அதை ஏற்று ஜனவரி 26ஆம் தேதி 1950 முதல் இந்தியா குடியரசு என்று அழைக்கப்படுகிறது. இந்திய குடியரசின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அல்லேலூயா சொல்லாமா? இந்திய குடியரசின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள்தான் இந்திய குடியரசின் முதல் ஜனாதிபதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியா டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இயற்றப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை ஏற்றுக்கொண்டு அதன்படி இந்தியாவை ஆட்சி புரிவோம் என்று தீர்மானம் எடுத்த நாள்தான் இந்த நாள். இந்த குடியரசு, இந்த நாள், அதுதான் இந்திய குடியரசு தினமாகும். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியா சுதந்திரம் பெறும்போது இந்தியாவிற்கு கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் லார்ட் மவுண்ட் பேட்டன். அவருக்கு அடுத்ததாக கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இந்தியாவை சேர்ந்த, அவர் பேர் என்ன சொன்ன, ராஜாஜி, ராஜகோபால் ஆச்சாரி, ராஜகோபால் ஆச்சாரி. அவர் ஷார்ட்டாக ராஜாஜின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் பேட்டனுக்கு அடுத்தது இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜகோபால் ஆச்சாரி என்ற ராஜாஜி. இந்தியா குடியரசு ஆன பிறகு, அல்லேலூயா, இந்தியா குடியரசு ஆன பிறகு இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அல்லேலூயா, அவர் 2 முறை இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக 2 times அவர் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குடியரசு ஆட்சி என்றால் என்ன? இந்தியா ஒரு மன்னரால் ஆளப்படவில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக இந்தியா ஆளப்படுகிறது. எனவே இந்தியாவை ஆட்சி புரிய மக்கள் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட்டு தங்களுடைய எம்எல்ஏக்களை, எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அல்லேலூயா. மாநிலத்தை ஆட்சி புரிய மாநிலத்தில் இருக்கிற சட்டசபைக்கு எம்எல்ஏக்களே தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த முதலமைச்சர் ஒரு மாநிலத்தை ஆட்சி புரிவார். மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்பார்கள். எம்எல்ஏக்கள் தங்களுடைய தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்தான் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அதை போலவே இந்திய அளவில் பாராளுமன்றத்திற்கு, லோக்சபாவிற்கு, மக்கள் அவைக்கு மக்கள் ஓட்டு போட்டு தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதுபோல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி, பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை பிரதமராக அறிவிப்பார்கள். அல்லேலூயா. பிரதமர் பதவியேற்ற பிறகு அவர் இதர கேபினட் மினிஸ்டர்களை, இதர மந்திரிகளை அவர் என்ன செய்வார்? தன்னுடைய அமைச்சரவையின் கீழ் ஏற்றுக்கொள்வார். இவ்வாறு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் என்ன
செய்கிறார்கள். முதல் மந்திரியையும் பிரதம மந்திரியையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். பிற்காலத்திலே இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு தங்களுடைய இந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரசிடெண்ட்டு நம்மை ஆட்சி புரிகிறார். இதுதான் குடியரசினுடைய ஆட்சியினுடைய தன்மை. எனவே இந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் தங்களுக்கு பிடித்தமானவர்களை ஓட்டு போட்டு என்ன செய்ய வேண்டும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கு யார் நல்லவர்களாய் இருக்கிறார்களோ, மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், அரசியல்வாதிகள் தரும் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு நாம் தேர்தலில் வாக்களிக்க கூடாது, ஓட்டு போடக்கூடாது. தேர்தல் சமயத்தில் அரசியல் கட்சியினர் தரக்கூடிய லஞ்சமாக தரக்கூடிய பணத்தை நாம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு நாம் வாக்களிக்க கூடாது. அப்படி நாம் செய்தால் என்ன அர்த்தம்? அவ்வாறு பணத்தை பெற்றுக்கொண்டு பணம் கொடுத்தவர்களுக்கு ஓட்டு போட்டால் தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை, குடியரசு ஆட்சி முறையை நாம் அவமதிக்கிறோம் என்று பொருள் ஆகும். ஸோ நமக்கு பணம் கொடுக்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டால் நம்முடைய சுதந்திரத்தை நாம் விற்கிறோம். நமக்கு யார் நல்லது செய்வார்களோ அந்த தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க தவறுகிறோம். அதற்கு காரணம் நாம் தான் நமது தலைவர்களை, நமக்கு பிடித்தமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பணத்தை பெற்றுக்கொண்டு பணம் கொடுத்தவர்களுக்கு ஓட்டு போட்டால் தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை, குடியரசு ஆட்சி முறையை நாம் அவமதிக்கிறோம் என்று பொருளாகும். ஒரு நாடு சிறந்த நாடாக இருக்க தங்களது நாட்டின் சட்டத்தின்படி அங்கு ஆட்சி நடைபெற வேண்டும். ஒரு நாடு சிறந்த நாடாக இருக்க தங்களது நாட்டின் சட்டத்தின்படி அங்கு ஆட்சி நடைபெற வேண்டும். இந்தியாவில் அனைவரும் சமம். ஆண் பெண் பாகுபாடு இல்லை. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடு இல்லை. இந்தியாவில் சாதி பார்ப்பது தவறு. தீண்டாமை ஒரு குற்றமாகும். கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை, குடியரசு ஆட்சியை நாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கடைபிடிப்பதன் மூலமாக பாதுகாக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வேத புத்தகத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 1 முதல் 17 வசனங்களில் நாம் 10 கட்டளைகளை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில் நாம் கர்த்தர் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகளை நாம் காணலாம். அந்த 10 கட்டளைகளில் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் ஒரு மனிதன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய 4 கட்டளைகள் ஒரு கற்பலகையிலும், ஒரு மனிதன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய 4 கட்டளைகள் ஒரு கற்பலகையிலும், 2வது கற்பலகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் 6 கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது. 10 கட்டளைகளை நம்ம 2ஆக பிரிக்கலாம். 2 பலகையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பலகையில், முதல் பலகையில் மனிதன் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் எ மேன் டு காட்? மேன் டு காட். கடவுளுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கட்டளைகள் 4. 2வது கற்பலகையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு
சக மனிதனுக்கு நாம் செய்ய வேண்டிய கட்டளை என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கட்டளை என்ன? அது 2வது கற்பலகையில் 6 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் 6 கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது. மேன் டு காட் 4 commandments and man to man 6 commandments. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இந்த 5 புத்தகங்களை பஞ்சாகமம் என்று சொல்வார்கள், ஐநூல் என்று சொல்வார்கள், அல்லது பென்டாட்யூக் என்று சொல்வார்கள். அதனுடைய எபிரேய பெயர் தோரா, நியாயப்பிரமாணம், நீதி சட்டம். இந்த ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கிற இந்த நீதி சட்டத்தில், நியாயப்பிரமாணத்தில் மொத்தமாக கடவுள் மனிதனுக்கு கொடுத்த கட்டளைகள் 613 இருக்கிறது என்று யூத ரபிமார்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். யார் கண்டுபிடிச்சது? யூத ரபிமார்கள். அந்த முதல் 5 புத்தகத்தை, தோராவை, நியாயப்பிரமாணத்தை, நீதி சட்டத்தை அவர்கள் படித்து இந்த நியாயப்பிரமாணத்தில், இந்த புக் ஆஃப் மோசஸ் 5 புத்தகத்தில், தோராவில் எத்தனை கட்டளை இருக்கிறது? 613 கட்டளைகள் இருக்கிறது என்று அவர்கள் கணக்கிட்டு இருக்கிறார்கள். அந்த 613 கட்டளைகளில், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 613 கட்டளைகளில் செய் என்கிற கட்டளைகள் 248. டூ திஸ், டூ திஸ், டூ திஸ், இதை செய், இதை செய், செய்வாயாக என்று கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் 248. செய்யாதே, டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ, செய்யாதே என்கிற கட்டளைகள் 365. ஸோ இந்த ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமத்தில், அந்த நியாயப்பிரமாணத்தில், புக் ஆஃப் மோசஸ் அல்லது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த கட்டளைகள் 613. டூ திஸ், இதை செய் என்ற கட்டளை 248. டோன்ட் டூ திஸ் என்கிற கட்டளைகள் 365. மொத்தம் 613 கட்டளைகள் என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் கொடுத்த இந்த 613 கட்டளைகளையும் யார் செய்கிறானோ அவன்தான் நீதிமான். அவன்தான் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த, யெகோவா கொடுத்த, ஆண்டவர் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தை யார் முழுமையாக கடைபிடிக்கிறானோ, செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது, ஒரு கட்டளை கூட மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 613 கற்பனைகளையும் யார் சரியாக கடைபிடிக்கிறானோ அவனுக்கு பேர் என்னதுங்க? நீதிமான். எ ரைட்டியஸ் பர்சன். பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய நீதிமான் வேற, புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய நீதிமான் வேற. பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய நீதிமான் யார் என்றால், இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 613 கட்டளைகளை யார் கடைபிடிக்கிறானோ, செய் என்று சொன்ன கட்டளைகளை அவன் செய்ய வேண்டும், செய்யாதே என்று சொன்ன கட்டளைகளை செய்யக்கூடாது. செய்ய வேண்டியதை செய்தும் செய்யக்கூடாததை செய்யாமலும் யார் இருக்கிறானோ அவன்தான் தேவனுக்கு முன்பாக நீதிமான். இதைத்தான் பவுல் சொல்றார் ரோமரில், கலாத்தியர்லாம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பதாக
நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே. தட் மீன்ஸ் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த உலகத்தில் ஒருத்தம் கூட கடவுளுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இந்த முழு நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடித்தார். அதனால்தான் அவர் கேட்கிறார், உங்களில் யார் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று கூற முடியும்? என்னிடத்தில் இருக்கிற பாவத்தை, என்னிடத்தில் இருக்கிற குறையை உங்களில் யார் சுட்டி காட்ட முடியும் என்கிற கேள்வியை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்படி என்றால் அவர் ஒருத்தர் தான் இந்த முழு நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடித்தார். பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால ஒருவனும் நீதிமானாக முடியாது. பட் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் கொடுத்த கட்டளைகள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தர் நீதியுள்ளவர், தேவன் நீதியுள்ளவர், பாரபட்சமில்லாதவர். தேவன் ஏன் இந்த 10 கற்பனையை கொடுத்தார் என்றால், தேவன் ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை, தோராவை கொடுத்தார் என்றால், ஒரு நீதியான சமுதாயத்தை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் தமது மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 10 கற்பனைகளை கொடுத்தார். மொத்தம் 613 கட்டளைகள் அடங்கிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எதற்காக கொடுத்தார்? ஒரு நீதியான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் தமது மக்களுக்கு தனது கட்டளைகளை கடைபிடிக்கும்படியாக கூறினார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், மக்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்து தேவனுடைய நீதி அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகளை 2 கட்டளைகளாக சுருக்கிவிட்டார். பழைய ஏற்பாட்டில் எத்தனை பலகை கொடுத்தார்? 2 பலகைகள். ஒரு பலகையில் 4 கட்டளைகள், இன்னொரு பலகையில் 6 கட்டளைகள். ஸோ 4 கற்பனைகளை இயேசு ஒரே கற்பனையாக மாற்றினார். அதே மாதிரி 6 கற்பனைகளை இயேசு ஒரே கட்டளையாக மாற்றினார். அவை என்னவென்று பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு அந்த பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதன் கடவுளை முழுமையாக நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. உபாகமம் 6:5 இருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6:5. அதே மாதிரி லேவியராகமம் 19:18 ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னை நேசிப்பது போல உன் பிறனையும் உன் அயலானையும் நேசிக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். அது எதை வைத்து கூறுகிறார்? லேவியராகமம் 19:18 வைத்து கூறுகிறார். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லேவியராகமம் 19:18. இயேசு என்ன செய்தார்? அந்த 10 கற்பனைகள், 2 கற்பனைகளையும் கற்பலகைகளையும் அதில் எழுதியிருக்கிற பிரமாணங்கள் 10 பிரமாணங்களையும் 2 பிரமாணங்களாக சுருக்கிவிட்டார். நீ கடவுளை முழுமையாய் நேசித்தா அவர் சொல்றபடியெல்லாம் செய்வாய். நீ தேவனை முழுமையாக நேசித்தால் அவர் சொல்றபடியெல்லாம் நீ செய்வாய். உன்னை போல உன் பக்கத்தில் இருக்கிறவனை, உன் பக்கத்து வீட்டுக்காரனை,
உன்னோடு பணிபுரியக்கூடியவனை, உன்னோடு படிக்கக்கூடியவர்களை, உன்னோடு பழகக்கூடியவர்களை உன்னை போல நீ நேசித்தாய் என்றால் நீ அவங்களுக்கு எந்த தீங்கையும் செய்ய மாட்ட. இங்கே என்ன பார்க்கிறோம்? உன்னை போல, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். உன்னை நீ எப்படி நேசிப்பாயோ அதே மாதிரி மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். இது எங்கே பார்க்குறேன்னா, மத்தேயு மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். 28ஆம் வசனத்திலிருந்து, வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்றார். இயேசுவின் போதனையை பின்பற்றி நடக்கும்போது ஒரு நீதியான, நேர்மையான, ஒரு சமாதானமான, ஒரு செழிப்பான ஒரு சமுதாயம் இந்த உலகில் தேவனுடைய திருச்சபையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வளர்ச்சி அடையும். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து விட்டார். இப்பொழுது நாம் உமது ராஜ்யம் வருவதாக என்று அந்த 10 இயேசுவினுடைய ஜபத்தில், கர்த்தருடைய ஜபத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும், இப்பொழுது நாம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நம்ம ஜெபிக்க தேவையில்லை. எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஏற்கனவே உம்முடைய ராஜ்யம் வந்துவிட்டது, இப்பொழுது உம்முடைய ராஜ்யம் எங்கள் பகுதியிலே விரிவடைய வேண்டும். அல்லேலூயா. நீர் ஏற்படுத்தின தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. நாங்கள் இருக்கிற பகுதியிலே எங்கள் மூலமாக, எங்கள் சபையின் மூலமாக உம்முடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும். Let your kingdom be extended in our area where we live. நாங்கள் குடியிருக்கிற, வசிக்கிற எங்கள் பகுதியிலே என் மூலமாக, எங்கள் மூலமாக, எங்கள் சபை மூலமாக உமது ராஜ்யம், thy kingdom be extended in our area where we live. நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே உம்முடைய ராஜ்யம் விரிவடைவதாக, பரவுவதாக. ஒரு நீதியான சமுதாயத்தை கடவுளுடைய கற்பனைகளை நாம் கடைபிடிப்பது மூலமாக ஏற்படுத்த முடியும், விரிவாக்க முடியும். ஆகையால் மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார். மத்தேயு 7:24 நம்ம பார்ப்போம் என்றால், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இங்கே இயேசு மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களிலும் அவர் தன்னுடைய போதனைகளை அவர் பேசுகிறார், கூறுகிறார். இயேசு ஒரு புதிய மோசேயாக, நியூ மோசஸ். மோசேக்கு சீனாய் மலையிலே தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார்.
இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மோசையாக காணப்படுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது மோசையாக காணப்படுகிறார். நியூ மோசஸ் ஆர் செகண்ட் மோசஸ். மோசையின் மூலமாக பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மலை பிரசங்கம் வழங்கின அந்த மலையில் செர்மன் ஆன் த மவுண்ட்ல மலை பிரசங்கத்தில் இயேசு புதிய கட்டளையை கொடுக்கிறார். அல்லேலூயா. மகாத்மா காந்தி சொல்றார், நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பகவத்கீதை படிப்பேன். அப்படி படிக்க முடியாத நேரத்தில் இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை நான் படிப்பேன். அந்த பகவத்கீதையில் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை இந்த இயேசுவின் மலை பிரசங்கம் எனக்கு போதிக்கிறது. வண்டர்ஃபுல். கைத்தட்டி ஆண்டவரை முக்கியப்படுத்தும். ஸோ இந்த காலை நேரத்தில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய போதனைகளை கேட்டு அதன்படி ஒருவன் செய்யும் பொழுது அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின அஸ்திபாரம் போட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒப்பாவான். அல்லேலூயா. எவ்வளவு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போதும் அந்த வீடு என்ன பண்ணவில்லை, விழவில்லை. ஏனென்றால் அவன் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி அவன் செய்ததினால் கண்மலையின் மேல் தன் வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு ஒப்பாவான் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே இந்த குடியரசு தினத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கூறுகின்றவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சமம். இந்திய குடிமகன்கள் அத்தனை பேருமே சமம். ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஈக்குவல். தீண்டாமை ஒரு பாவம். டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியின் அடிப்படையில் ஒருவரை உயர்ந்தவர் என்பதும் ஒருவரை தாழ்ந்தவர் என்பதும் அது பாவம், தவறு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. அல்லேலூயா. ஸோ நாம் அனைவரையும் நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிப்பது போல நாம் நேசிக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடிமக்கள் அனைவரையும் சமமாக பாவிக்கிறது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைகளை நாம் பெற வேண்டும், பெற்று அனுபவிக்க வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டம் கூறுகிற கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த குடியரசு தினத்தில் இந்த ஜனவரி 26 2026 வருஷத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கூறும் நீதியை, நியாயத்தை நாம் கடைபிடித்து இந்தியா ஒரு சிறந்த குடியரசாக திகழ நாம் காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் என்னவாக இருக்க வேண்டும்? காரணமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் சபையார்கள், கிறிஸ்து நமக்கு கொடுத்து இருக்கிற கிறிஸ்துவின் போதனைகளை, இயேசுவின் நீதியான போதனையை, மலை பிரசங்கத்தை, நாம் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தை நாம் கடைபிடித்து இயேசு ஏற்படுத்தின அந்த இறையரசை, கிங்டம் ஆஃப் காட், த ரெயின் ஆஃப் காட், இந்த பூமியில் நாம் விரிவடைய செய்ய வேண்டும், பரவ செய்ய வேண்டும், வளர செய்ய வேண்டும். நாம் இருக்கிற பகுதியில் தேவனுடைய ராஜ்யம் பரவ வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில் உறுதியாக அது நிலைத்து நிற்க வேண்டும். இயேசு ஏற்படுத்திய இறையரசை நாம் இந்த பூமியில் வளரச் செய்வோம். அல்லேலூயா. தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய மூவொரு கடவுள் நமக்கு அருளை தந்தருளுவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.